சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. தூரமான புறஜாதி
தைரியம் தந்த இரத்தமே, பிரவேசிக்க தைரியம் தந்த இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. நித்திய மீட்பை எனக்கு தர, எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற, நித்திய மீட்பை எனக்கு தர, எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற, நன்மைகள் எனக்காய் பேசுகிற, நன்மைகள் எனக்காய் பேசுகிற, தெளிக்கப்படும் பரிசுத்த இரத்தமே, தெளிக்கப்படும் பரிசுத்த இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, என் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. Our gracious, loving Heavenly Father, we praise you and we thank you for yet another opportunity you have given us to come around your word, to depend on you for the revelation and the truth contained therein to be applied into our hearts and our lives. We ask you, Lord, that by your Spirit you will minister to us. Bless us, we pray in Jesus' name. Amen. The blood. That's where life is. We know without blood, the doctor says you are anemic. It's life-threatening. ரத்தம் இல்லாத சரீரம் சோகை, உயிருக்கு ஆபத்து என்று டாக்டர்கள் சொல்வார்கள். So also in the spiritual life of a believer, the blood of Jesus Christ is vitally important. ஒரு
ஆவிக்குரிய விசுவாசியினுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மிக மிக அத்தியாவசியமானது. Right from Genesis to the last book, the Revelation, God has so much to teach, to show the intricacies and the efficacies of the blood of Christ. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற எல்லா புஸ்தகங்களிலும் தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினுடைய மகிமையும் நமக்குள்ளாக செய்யக்கூடிய அதனுடைய வல்லமையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். First, when we see Adam and Eve, when God created, God's word says they both were naked and were not ashamed. The Lord God, when they sinned, the Lord God made garments of skin for Adam and his wife and clothed them. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். சிருஷ்டித்த நாளிலே பாவம் அவர்களுக்குள்ளாக வருவதற்கு முன்பதாக மற்ற பிராணிகள் எல்லாம் எப்படி இருக்கிறதோ அது போலவே அவர்களும் நிர்வாணமாக இருந்தார்கள். தாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோம் என்ற அச்சமோ கூச்சமோ அவர்களுக்குள்ளாக இல்லை. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்தபடியால், பாவம் அறியாமல் பாவம் செய்யாமல் இருந்தபடியால் அவர்களுக்கு அப்பேற்பட்ட நிலைமை, உன்னதமான நிலைமை இருந்தது. பாவம் செய்த வேளையிலே அவர்கள் மனசாட்சி குற்றப்பட்டது. அவர்கள் தேவனை விட்டு ஓடினார்கள், இருட்டில் ஒளிந்து கொண்டார்கள். தேவனாகிய கர்த்தர் வந்து ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாகி அவர்களுக்கு உடுத்தினார் என்று வாசிக்கிறோம். You can imagine, you have to picture in your mind as to what God did there. Nobody else was there. God, Adam and Eve, they felt ashamed when they had sinned. They were so self-conscious instead of God-conscious. So they ran and then they hid themselves, thinking or seeking a place of darkness where they would not be seen by God. பாவம் செய்ததினால பாவ குற்ற உணர்வு அவர்களை குத்த, அவர்கள் ஆதாம் ஏவாள் அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை அந்த இடத்துல. தேவனுடைய பிரசன்னத்தை விட்டவர்களாக தன்னை குறித்த, தன் நிர்வாணத்தை குறித்த மனசாட்சி உறுத்தி கொண்டே இருக்க அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து ஓடி இருட்டை தேடி தங்களை ஒளித்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். Then came God calling Adam, Adam, where are you? And then Adam replied, I was afraid, I hid myself. ஆதாமை தேடி தேவன் வந்த பொழுது அதற்கு ஆதாம் பதில் கொடுக்கிறார், உமக்கு பயந்து நான் ஒளிந்து கொண்டேன் என்று சொல்லி. There was nobody else, only God. And here we understand in Genesis 3:21 that the Lord God made garments of skin for Adam and his wife and clothed them. வேறு யாரும் இல்லாத இடத்துல ஆதியாகமம் 3:21 வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். After having dealt with the serpent, bringing the curse upon the serpent, and dealing with Adam and Eve, giving then and there the promise of the Messiah, who would come as the seed of the woman and crush the head of the serpent, and how he would take the sin with those words, you would bruise his heel, how he would be made the sin bearer on behalf of man or humanity. பாவம் செய்த வேளையில் கர்த்தர் வந்து பிசாசோடு ஈடுபட்டு சர்ப்பத்துக்குரிய சாபத்தை கொடுத்து, தேவகுமாரன் ஸ்திரீயின் வித்தாக எப்படி வருவார், எப்படி சர்ப்பத்தின் தலையை நசுக்குவார் என்றும், அந்த பாவத்தினுடைய பலனை தானே ஏற்றுக்கொள்வார் என்பதை நீ அவருடைய குதிகாலை தீண்டுவாய் என்ற வார்த்தையின் மூலமாகவும் வெளிப்படுத்தினார். ஆக அந்த இடத்திலேயே
தேவகுமாரன் வருவார், அவர் பாவத்தை போக்குவார் என்ற சத்தியத்தை, அந்த உண்மையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். Then and there God revealed that the Son of God would come and he would take away the sin by taking upon himself or becoming the sin bearer of the world. And then God made garments of skin for Adam and his wife and clothed them. அதற்கு பிறகு வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். You can imagine God himself doing something to take out the skin of the animal. Of course, the animal had to be killed first. அந்த தோல் உடைகளை உண்டாக்குவதற்கு முதலாவது அந்த மிருகத்தை அடிக்க வேண்டியதாக இருந்தது. Can imagine, picture yourself, an innocent animal there before the eyes of Adam and Eve. God killing that animal, taking the blood, and then skinning that completely, and then taking out the skin of the animal and clothing Adam and Eve to cover their nakedness. Right. நாம் மனதில் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் அங்கு வார்த்தையில் விவரிக்கப்படவில்லை. தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு தோல் உடைகளை உண்டு பண்ணினார்னு சொல்லும் பொழுது அங்கு ஒரு தவறு செய்யாத பாவம் அறியாத ஒரு மிருகத்தை நம்ம அங்கே பார்க்குறோம். அது அடிக்கப்பட்டு அதனுடைய இரத்தமானது சிந்தப்பட்டு அதற்கு பிறகு அது தோல் உரிக்கப்பட்டு அந்த தோலை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உடையாக தருவித்து அவர்களை அங்கிருந்து போகச் செய்கிறார். God clothed them with the garments of the skin of the animal and then sent them out of Garden of Eden. ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்களுக்கு தோல் உடைகளை உடுப்பிவித்து அவர்களை அங்கிருந்து வெளியேற்றினார் என்று பார்க்கிறோம். The first lesson God taught Adam and Eve, that sin is always against God. முதலாவது பாடம் அங்கு ஆதாம் ஏவாளுக்கு தேவன் சொல்லிக் கொடுக்கிறது, பாவம் என்பது தேவனுக்கு விரோதமாக செய்யப்படுகிற காரியம். So God will not let sin go unpunished. அதனால் பாவத்தை தண்டியாமல் தேவன் விடமாட்டார் என்பதையும் பார்க்கிறோம். And then sin leads to death. Even though God did not punish Adam and Eve by killing them, he said, in the day you eat the fruit thereof you will die. But God killed an innocent animal, teaching thereby sin can be put away only by shedding of blood of an innocent life as a substitute. பாவிக்கு பதிலாக ஆதாம் ஏவாள் அவர்களுடைய குற்றம், அவர்களுடைய பாவம், அதற்கு பதிலாக பாவம் அறியாத ஒரு ஜீவன், அதனுடைய இரத்தம் சிந்தப்பட்டு அந்த இரத்தத்தினால் மட்டுமே பாவ மன்னிப்பு ஏற்படுத்தப்பட முடியும் என்பதை தேவன் அங்கு அது வெளிப்படுத்தி காண்பித்தார். Adam and Eve tried to hide their shame or cleanse their conscience by making garments of fig leaves. அத்திமர இலைகளை கொண்டு அவர்கள் தங்களை நிர்வாணத்தை மூடிக்கொள்ள முயன்றார்கள். That was all useless before God. தேவனுக்கு முன்பதாக அவைகள்லாம் உபயோகமில்லாததாக இருந்தது. First it was green, then it became yellow, and then brown, and then it withered away. That's the leaf. ஒரு இலை எப்படி பச்சையாக இருக்கிறது, மஞ்சளாகி பழுப்பு நிறமாகி காய்ந்து உலர்ந்து போகிறதோ அது போல தான். ஸோ நோ செல்ஃப் மேட் எஃபர்ட் கேன் ஹைட் அவர் கில்ட், சின் அண்ட் ஷேம். நம்முடைய பாவம், நம்முடைய குற்ற உணர்வு, நம்முடைய வெட்கம், இவைகளை நாம எதையோ செய்து சமாளித்து மூடிவிட முடியாது என்பதையும் தேவன் அங்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். Instead of the fig leaves, God clothed them sufficiently, a complete protection with the skin of the animal, an innocent animal that shed its blood and died because of Adam and Eve's sin.
ஆதாம் ஏவாள் பாவத்தினால் அதனுடைய விளைவாக அவர்களுடைய நிர்வாணத்தை போக்க, அவர்களுக்கு ஜீவன் அளிக்க, ஒரு பாவம் செய்யாத ஒரு பிராணி தன்னுடைய ஜீவனை கொடுத்து அதனுடைய தோலினால் அவர்கள் போர்த்துவிக்கப்பட்டார்கள். அதன் மூலமாக பெரிய சத்தியத்தை தேவன் அவர்களுக்கு புகட்டினார். Not only he said earlier to the serpent, he will come, the Messiah would come as the seed of the woman. I will put enmity between you and the woman, between your seed and her seed. Woman has no seed, but here God did not make a mistake. He was very specific that the Messiah would come, the Son of God would come as the seed of the woman, between your seed and her seed. He will crush your head and you will bruise his heel. தேவன் முன்பாகவே சொல்லியிருந்தார் பிசாசினிடத்தில், அங்கே சர்ப்பத்தினிடத்தில் சொல்லும் பொழுது, உனக்கும் உன் வித்துக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் பகை உண்டாக்குவேன், உன்னுடைய வித்துக்கும் ஸ்திரீயினுடைய வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீர் அவருடைய காலை தீண்டுவாய். ஆனால் God taught this first lesson. After having said that, he showed to Adam and Eve the way of redemption through the blood. இவைகளை தேவன் செய்த பிறகு பாவ மன்னிப்பு என்பது இரத்தத்தினால் மட்டுமே வருகிறது என்பதை, அந்த பாடத்தை, முக்கியமான தேவனுடைய பாடத்தை ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் காண்பித்தார். This we see in the Garden of Eden itself, in the first few chapters of Genesis itself. முதல் அதிகாரங்களிலேயே நாம் ஆதியாகமத்திலேயே இப்பேற்பட்ட தேவனுடைய பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். Beginning there, right through, the scarlet thread of redemption through the blood runs through right up to Revelation. அங்கு ஆரம்பித்து ஒவ்வொரு புஸ்தகத்திலையும் இரத்தத்தினால் ஆகிய மீட்பை குறித்த போதனையை கர்த்தர் கொடுத்து வெளிப்படுதல் வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினுடைய வல்லமையை வெளிப்படுத்தப்பட்டதே வேதாகமம். Without shedding of blood is no remission of sin. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. This is the Bible doctrine. This is the Bible truth. This is what God taught our first parents. When we say Adam and Eve, we should not think of them as some non-entities or somebody unrelated to us. We are all the offspring of Adam and Eve, whether one believes or not. The whole human being, the population exploded, and then the humanity came into existence because of Adam and Eve. They are our first parents. So we need in a manner to respect them also, not to think lowly or not to despise in any manner, but we must learn the lesson that God wants to teach us through them. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்ற சத்தியத்தை முதல் மனிதன் ஆதாம், முதல் மனிதச்சி ஏவாள் அவர்கள் மூலமாக நம்முடைய முதல் முற்பிதாக்கள் அவர்கள் மூலமாக வந்ததுதான். விசுவாசிக்கிறார்களோ இல்லையோ, மனித குலம் முழுவதற்கும் அவர்கள் தகப்பனாக தாயாக இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக வந்த பாவத்தை குறித்து தேவன் இப்பேற்பட்ட ஒரு பாடத்தை உணர்த்தி இருக்கிறார். So it's obvious when they were blessed with Cain and Abel, they had taught this lesson, the faith concerning the Messiah to come, as to how God was going to put away sin, was communicated verbatim through the words. தேவன் உரைத்த இந்த வார்த்தைகளை அவர்கள் வாயின் வார்த்தைகளாக சாட்சியாக அவர்களுக்கு பிறந்த காயினுக்கும் ஆபேலுக்கும் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். In those days there was nobody else and no other Bible or anything as we have today, but so the faith was communicated from the parents to their children through their words. அதனால் அந்த காலங்களிலே விசுவாச வார்த்தைகள் பெற்றோரிடத்திலிருந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வாயின் வார்த்தைகளாக அறிவிக்கப்பட்டது. So Abel learned the lesson that the holy God would take away sin by the sacrifice or shedding of the blood only. ஆதலால் பரிசுத்த தேவன் பாவத்தை வெறுக்கிறவர், பாவ நிவாரணம் செய்வது இரத்தம் சிந்துதல் மூலமாக என்பதை ஆபேல் அறிந்து கொண்டான். Hebrews 11:4
Abel offered unto God a better sacrifice than Cain did. By faith he was commended as a righteous man when God spoke well of his offerings. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். Abel Cain story we know very well, but there is a deeper things that we have to understand there. Abel Cain அவர்களை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கலாம். ஆனால் அதில் உள்ளடங்கிய காரியங்கள் அநேகம் உண்டு. Cain brought something good. Abel brought something even better. Cain brought the best of his labor, his work to God. He was trying to show to God that he was offering him his best. But Abel chose to please God by choosing what God liked and not trying to show that he can give God his best. That's why it says, Abel offered unto God more excellent sacrifice than Cain. காயின் நிலத்தின் கனியை தன்னுடைய முயற்சியினால் சுயமுயற்சியினால் நன்றாக விளைந்த நிலத்தின் கனியை கொண்டு வந்தான். அதன் மூலமாக தான் தேவனுக்கு தன்னால் முயன்றதை தன்னுடைய வெகுமதியை கொடுக்கிறது போல காணப்பட்டது. அது நல்லதாக இருந்தாலும் ஆனால் அது தேவனுடைய வழி அல்ல. தேவனுடைய வழி ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. God's way is to approach him, to worship him. He that comes to God must believe that he is, and he must come the right way of salvation. He had already shown to their parents through the shedding of the blood. So Abel offered to God a more excellent sacrifice. ஆபேலோ தேவனுக்கு பிரியமானதை தெரிந்து கொண்டு தேவனிடத்தில் கிட்டி சேருகிறவர்கள் அவர் காட்டின வழியின்படி அவருடைய விசுவாசத்தின்படியே வர வேண்டும் என்று தான் ஒரு பாவி என்பதையும் தனக்காக இரட்சகர் வருவார், அவர் ரத்தம் சிந்தி தன்னை மீட்பார் என்பதையும் அவன் வெளிப்படுத்தும்படியாக ஒரு ஆட்டுக்குட்டியை ஒரு மிருகத்தை பலியாக செலுத்த அவன் தெரிந்து கொண்டான். That's why God had respect, because Abel chose the way that God had ordained. தேவன் நியமித்த வழியை ஆபேல் தெரிந்து கொண்டபடியால் அந்த ஆபேலுடைய காரியத்தை பலியை தேவன் ஏற்றுக்கொண்டார். காயினோ தான் விரும்பினபடி தேவனை பிரியப்படுத்த விரும்பினானே தவிர தேவன் நியமித்த வழியை தேடவில்லை. Cain wanted to please God the way that he wanted and not the way that God wanted him to come to him. That's why God had respect to Abel's offerings and Cain was rejected. ஆதலால் தான் தேவன் தான் நியமித்த வழியிலே ஆபேல் வந்ததனால அவனுடைய பலியை அங்கீகரித்தார், காயினுடைய வழியை நிராகரித்தார். So Cain got angry, he spoke to his brother, and then in the end he killed him. ஆதலால் காயின் கோபம் கொண்டு தேவன் அவனிடத்தில் பேசினாலும் அந்த பலியை அவன் ஏற்றுக்கொள்ளாமல் தேவன் காட்டின வழி sin lieth at door, it's not the word, sin offering lieth at the door. தேவன் அவனுக்கு வழியை காட்டினார். நீ கோபப்படுவதற்கு பதிலாக இதோ பாவத்தை போக்குகிற பலி உன் வாசற்படியிலேயே இருக்கிறது, உன் பக்கத்திலேயே இருக்கிறது என்ற அர்த்தத்தில் சொன்னார். இருந்தாலும் அதை நிராகரித்து அவன் தன்னுடைய சகோதரனையே கொன்று போட்டான். the first murderer of his own brother. And yet, so the Lord said unto him, therefore, whosoever slays Cain, vengeance shall be taken upon him sevenfold. And the Lord set a mark upon Cain, lest any finding him should kill him. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். See the heart of God and the way of God here. The first murderer, the one who murdered without any cause,
without any reason his own brother, he is absolutely guilty before God, but God yet did not immediately slay him. He only, and he did not allow anybody else to slay him also. That's why he put a mark upon Cain and then sent him away, so that he passed the sentence also that anybody slaying Cain, sevenfold vengeance will be taken upon him. இங்கு தேவனுடைய வழியை பார்க்கிறோம். தேவனுடைய அவர் ஒரு கொலையாளியாக காயின் இருந்தாலும் அவனை உடனே இன்னொரு மனிதன் கொன்று போடாதபடி, அந்த அவனுடைய ரத்தம் சிந்தக்கூடாதபடி அவன் மேலே ஒரு அடையாளத்தை போட்டு அவனை யாரும் தொடாதபடி கட்டளையும் இட்டு அவனை அனுப்பிவிடுகிறார். Even the blood of the first murderer should not be shed by another man. So very precious is the blood of man. தன்னுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுடைய ரத்தம் தேவனுடைய பார்வையிலே அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அருமையானதாக இருக்கிறதுனால ஒரு கொலையாளியும் இன்னொரு மனிதன் கொலை செய்யக்கூடாது என்றதனால் அவன் மேலே ஒரு அடையாளத்தை போட்டு அவனை தொடாதபடி தேவன் பாதுகாத்தார். In the same principle, God later on, years later, centuries later rather, when the children of Israel came into the land of Canaan, he told them to appoint cities of refuge. அடைக்கல பட்டணம் என்று அந்த இதே அதே மாதிரி ஒரு முன்பகை இல்லாமல் யாராவது ஒருவனை கொலை செய்துவிட்டால், தவறாக கொலை செய்துவிட்டால், அவனுடைய ரத்தம் மற்றவர்களால் சிந்தப்படாதபடி அவன் அடைக்கல பட்டணத்துக்குள்ளே போய் அடைக்கலம் போகும்படியாக 6 பட்டணங்களை தெரிந்து கொள்ளும்படியாக கானான் தேசத்திற்குள்ளாக வந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு சொன்னார். 6 cities were appointed and they were called cities of refuge. அடைக்கல பட்டணம் என்று இஸ்ரவேலுக்குள்ளாக 6 பட்டணங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டது. யோர்தான் நதிக்கு கிழக்கு புறமும் 3 மேற்கு புறமாக 3 6 பட்டணங்கள். காதேஷ், ஷெகெம், ஹெப்ரான் இந்த 3 வடபகுதியிலும், கோலன், ரமோத் கிலியாத், பெசர் இந்த 3 கிழக்கு பகுதியிலும் ஆக 6 பட்டணங்களை ஒருவன் பகை இல்லாமல் வேறு ஏதோ சந்தர்ப்பத்தினால தவறி ஒருவனை கொலை செய்துவிட்டால், ஒருவன் மரணத்துக்கு ஆளாகும்படியாக ஆகிவிட்டால், அவன் ஓடி இந்த பட்டணங்களிலே புகுந்து கொண்டால் அந்த பிரதான ஆசாரியன் மரிக்கும் வரை அவனுக்கு அங்கு பாதுகாப்பு உண்டு. அதனால் அந்த பட்டணத்தில் அவனை பழி வாங்க ஒருவன் தேடி வந்தாலும் அந்த மூப்பர்கள் அவன் கையிலே கொடுக்க மாட்டார்கள். இப்படியாக என்றால் பழிவாங்குதல் என்னுடையது, நானே பதில் செய்வேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். Vengeance is mine, I will repay, God has said. So even the blood of a murderer is precious in the sight of God. He alone is God the judge, and he will judge everybody. And the principle of redemption through the blood was taught to the nation of Israel, children of Israel, in 2 ways. இரத்தத்தினாலாகிய மீட்பு என்ற சத்தியம் 2 விதத்தில் இஸ்ரவேல் தேசத்திற்கு தேவன் பாடமாக சொல்லிக் கொடுத்தார். First, by deliverance from Egypt. Second, by the Levitical sacrifices he instituted in their worship. முதலாவது, அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின பொழுது அவர் சொல்லிக் கொடுத்த வழியின் மூலமாக. இரண்டாவதாக, லேவியர் முறைமையின்படி அவர்கள் செலுத்த வேண்டிய காணிக்கைகள், பலிகள், இவைகள் மூலமாக தேவன் அளிக்கிற மீட்பு இரத்தத்தின் மூலமாகவே உண்டு என்பதை வெளிப்படுத்தும்படியாக இந்த பாடங்களை கற்பித்தார். Animal sacrifices can never take away man's sin. மிருகத்தினுடைய இரத்தமானது மனிதனுடைய பாவத்தை ஒரு நாளும் போக்க முடியாது. Because man is infinitely higher in the order of creation by God. தேவன் சிருஷ்டித்த விதத்தில் மனிதன் மிருகங்களை காட்டிலும் எத்தனையோ விதத்தில் மேலானவனாக இருக்கிறான். Animal sacrifices God instituted only to be typified, to typify the Lamb of God, the actual person who would take away the sin of the world.
ஆனால் மிருக பலிகளை தேவன் கொண்டு வந்ததனுடைய நோக்கம் வரப்போகிற தேவாட்டுக்குட்டி தேவகுமாரன் அவர் எப்படி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பார் என்பதை ஒரு அடையாளமாக காட்டும்படியாக தேவன் ஏற்படுத்தினார். So the believers were justified by their faith in the coming Messiah, the Lamb of God, who would take away the sin of the whole world when they were offering these animal sacrifices. ஆதலால் இந்த பலிகளை செலுத்தும் பொழுது, மிருக பலிகளை செலுத்தும் பொழுது, அந்த வரப்போகிற மேசியா மேல் அவர்கள் விசுவாசம் கொண்டு அவர் தன்னுடைய பாவ நிவர்த்திக்காக இவ்வண்ணமாக தன்னுடைய ஜீவனை கொடுப்பார், அவருடைய இரத்தத்தால் எனக்கு மீட்பு என்பதை வெளிப்படுத்தும்படியாக அவர்கள் அதை செய்ய, அந்த பலி செலுத்த அவர்களை நீதிமான்களாகிய அவர்களுடைய விசுவாசத்தின் மூலமாக நீதிகரிக்கப்பட்டவர்களாக தேவன் எடுத்துக்கொண்டார். When the redemption would come to them as a nation from Egypt, எகிப்திலிருந்து அவர்கள் மீட்கப்படும் பொழுது God told them to kill a lamb, each family to kill one lamb, and to take the blood and to apply upon the lintel and the doorpost. ஆதலால் அவர்களை தேசமாக எல்லா எபிரேயர்களையும் எல்லா இஸ்ரவேல் இனத்தார் அனைவரையும் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும் நேரம் வந்த பொழுது அந்த நாளிலே தேவன் அவர்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு அதை அடித்து அதனுடைய இரத்தத்தை அவளுடைய வாசல் கால்கள் மேலே பூசும்படியாக தேவன் கொடுத்தார். And God said, when I see the blood on the doorpost of your house, I will pass over you. ஆதலால் அந்த நிலைக்கால்களில் வாசல்களில் அந்த இரத்தத்தை நான் பார்க்கும் பொழுது நான் உங்களை தண்டியாமல், முதற்பேற்றை அழியாமல் நான் கடந்து செல்வேன் என்று சொன்னார். I will pass over you. Right. So, that's how God taught the redemption through the real Lamb of God, Jesus Christ, who would one day come and atone for the sin of the whole world. வரப்போகிற மேசியா இயேசு கிறிஸ்து ஒரு நாள் எப்படி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக உலகத்தின் பாவத்தை தீர்ப்பதற்காக தன்னைத்தானே பலியாக அளிப்பார், தன்னுடைய இரத்தத்தினால் மீட்பை உண்டாக்குவார் என்ற பாடத்தை இஸ்ரவேலருக்கு தேவன் அங்கு கற்பித்தார். When God brought them out through the Red Sea, and all the children of Israel, because they trusted in God and they believed in the Messiah, that through the shedding of the Passover lamb's blood, they were brought safely to the other side through the Red Sea. அந்த விசுவாசத்தின் மூலமாக அவர்கள் ரட்சிக்கப்பட்டு எகிப்திலிருந்து விடுதலை பெற்று செங்கடலையே தேவன் ரெண்டாக பிளந்து அப்புறமாக அக்கறைக்கு தேவன் அவர்களை கொண்டு வந்தார். So God this way taught the nation as a nation of Israel, to the whole Israelites, the redemption would be through the lamb's blood shed for them. அதனால் அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மூலமே அவர்களுக்கு பாவ மன்னிப்பும் விடுதலையும் உண்டாகும் என்பதை தேவன் அவர்களுக்கு ஒரு பாடமாக அங்கு கற்பித்தார். Second, the Lord continued to give more picture, more truth about the Lamb of God through the Levitical sacrificial offerings. லேவியர் ஆகமத்தில் தேவன் வனாந்தரத்தில் அவர்களுக்கு போதித்த காரியங்கள் மூலமாக எப்படி அந்த பலிகள் மூலமாக வரப்போகிற மேசியாவை குறித்த எப்படி அவர் பாவத்தை போக்குவார் என்ற சத்தியத்தை எல்லாம் அவர்களுக்கு விளக்கமாக சொன்னார். With the worshipper laying his hand upon the animal would transfer his sin to the innocent animal. ஆதலால் அந்த ஒரு மிருகத்தை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் பிரசன்னத்தில் வைத்து அதன் மேலே தன் கைகளை வைக்கும் பொழுது பாவியாக இருக்கிற ஒரு மனிதன் தான் பாவி என்பதை உணர்ந்து தன்னுடைய பாவத்திற்காக பாவமறியாத ஒரு ஜீவன் தனக்காக ரத்தம் சிந்தி மறிக்க வேண்டும் என்பதை விளக்கும்படியாக அந்த மிருகத்தின் மேல் தன் கைகளை வைப்பான். டிரான்ஸ்ஃபரிங் ஹிஸ் கில்ட் அப்பான் தி இன்னசென்ட் அனிமல். தன்னுடைய பாவ பழியை
பாவமறியாத அந்த பிராணி மேல் அவன் வைப்பான். So God brought all these offerings in the Old Testament, all this through the shedding of the blood only, the redemption, that lesson was taught. தேவன் இப்பேற்பட்ட வகைகளை எல்லாம் மிருகங்களை கொடுத்து அவைகள் மூலமாக மீட்பு என்பது இரத்தம் சிந்துதலினால் மட்டுமே வரும் என்பதை வெளிப்படுத்தினார். In Leviticus 17, God said, "Whatsoever man there be of the house of Israel, or of the strangers that sojourn among you, that eats any manner of blood, I will even set my face against that soul that eats blood, and will cut him off from among his people." இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் உங்களுக்குள் தங்கும் அந்நியர்களிலும் எவனாகிலும் இரத்தம் எனப்பட்டதை புசித்தால், இரத்தத்தை புசித்த அவனுக்கு விரோதமாக நான் என் முகத்தை திருப்பி அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அவனை அறுப்புண்டு போக பண்ணுவேன். For the life of the flesh is in the blood, and I have given it to you upon the altar to make an atonement for your souls. For it is the blood that maketh an atonement for the soul. Therefore I said unto the children of Israel, no soul of you shall eat blood, neither shall any stranger that sojourns among you eat blood. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. அது நிமித்தம் உங்களில் ஒருவனும் இரத்தம் புசிக்க வேண்டாம், உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனும் இரத்தம் புசிக்க வேண்டாம் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன். For it is the life of all flesh, that's the blood. The blood of it is for the life thereof. Therefore I said unto the children of Israel, Ye shall eat the blood of no manner of flesh, for the life of all flesh is the blood thereof. Whosoever eats, it shall be cut off. சகல மாம்சத்துக்கும் இரத்தம் உயிராயிருக்கிறது. இரத்தம் ஜீவனுக்கு சமானம். ஆகையால் எந்த மாம்சத்தின் இரத்தத்தையும் புசிக்க வேண்டாம். சகல மாம்சத்தின் உயிரும் அதன் இரத்தந்தானே. அதை புசிக்கிற எவனும் அறுப்புண்டு போவான் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன். Here God is bringing out the doctrine still deeper about the blood. The life of any living being, whether it is the animals or human being, all flesh, மாமிசமான எல்லா ஜீவராசிகளுக்கும், அவைகள் மிருகங்களோ மனிதனோ, இரத்தம் இருக்கிற பிராணிகள் அனைத்தும், அந்த அவர்களுடைய உயிரானது அந்த இரத்தத்திலே தான் இருக்கிறது. That we all know in the modern days, the science, எல்லா பிராணிகளுடைய இரத்தமும் அது உயிரும் அந்த இரத்தத்திலே இருக்கிறது. So God said, you shall not eat the blood. You shall eat the meat, but not the blood. ஆதலால் இரத்தத்தை புசிக்கலாகாது என்று தேவன் கட்டளை கொடுத்தார். இரத்தத்தை புசிக்கும் பொழுது அந்த ஜீவனையே விழுங்குவது போல என்ற அர்த்தத்தில், ஏனென்றால் இரத்தத்தில்தான் ஜீவன் இருக்கிறது. ஆதலால் நீங்கள் இரத்தத்தை புசிக்கலாகாது என்று அவைகள் பலிகளாக செலுத்தப்படும்படியாக நியமித்திருக்கிறேன் என்று தேவன் உரைத்தார். So God brought the teaching there, because the life of any living being is in the blood, you shall not eat blood in its purity as blood. Anybody eats, whether he is an Israelite or even a stranger, he shall be put to death. That's the divine commandment. We find in the Lamb of God came to shed the blood. The blood from the crown of his head to the sole of his feet. Jesus, the Lamb of God, it was just not 5 wounds he bore on the cross, as in some song we used to sing. 5 காயமேற்ற நேசரே என்றெல்லாம் பாடுவது போல, அவருடைய சரீரத்தில் 5 காயம் அல்ல, 500க்கும் மேற்பட்ட காயங்கள்.
உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை. அவருடைய சரீரமானது 40 சவுக்கடியினால் அடிக்கப்பட்டு உடம்பு முழுவதும் இரத்தம் வடிந்தது. முள்முடி சூடினவராயிருந்தபடியால் அவருடைய சிரசிலிருந்து இரத்தம் வந்தது. அவர் சிரசிலிருந்து பாதம் வரைக்கும் இரத்தம் சிந்தி தேவ ஆட்டுக்குட்டி, நாட் ஜஸ்ட் another மேன், மனிதன் அல்ல, சாதாரண மனிதன் அல்ல, பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். பட் we must know one thing, that Jesus did not die through excessive bleeding. இரத்தம் அவருடைய சரீரத்திலிருந்து முழுமையாக போனபடியினால் அவர் மரித்தார் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. Supposing we see an accident, the person dies in the collision, the excessive bleeding will cause him the death. ஒரு விபத்தில் ஒரு ஆள் இருந்தால், சிக்கியிருந்தால், அது அவருடைய ரத்தம் அதிகமாக சரீரத்திலிருந்து போய்விட்டதென்றால் அது மரணம் நேரிடும். அதுபோல இயேசு கிறிஸ்து உச்சந்தலைமையில் உள்ளங்கால் வரை ரத்தம் சிந்தினதனால் அவர் மரிக்கவில்லை. That's how he offered his blood to make an atonement on the cross for our souls. நம்முடைய பாவத்திற்காக அவருடைய புனித இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்தை போக்குவதற்காக அவர் பாடுபட்டார். And then when it was accepted by God the Father, then he said, Father, into thy hands I commend my spirit. He was Lord over his soul, over his being. At the right time, when the redemption was over, when he had secured our redemption through the blood that he shed, then he said, it is finished, and gave up the ghost. And he voluntarily gave up the ghost. That we must understand very clearly. நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து அதிகமாக ரத்தம் சிந்தினதனால் அவர் மரிக்கவில்லை. உச்சந்தலைமையில் உள்ளங்கால் வரை அவர் அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி, அவருடைய புனித ரத்தம் முழுமையாக வழிந்து கொண்டிருந்தாலும் அவருடைய ஜீவனுக்கு அவரே ராஜாவாக, அவரே அதிபதியாக இருந்தார். சொன்னார், I have power to lay down my life and I have power to take it up again. என்னுடைய ஜீவனை கொடுக்கவோ என்னுடைய ஜீவனை மீண்டுமாக எடுத்துக்கொள்ளவோ எனக்கு அதிகாரம் உண்டு என்று. He was the Lord of life. He was the one to decide as to when to die and when to rise again. தான் மரிக்கவும் தான் மறுபடியும் உயிரோடு எழுந்திருக்கவும் அவரே ராஜாவாக இருக்கிறார். He died when the Father was satisfied with the atonement, with the redemption that he made through his blood on the cross. பிதாவாகிய தேவன் திருப்தியான பிறகு, பிதாவே உம்முடைய கரத்தில் என்னுடைய ஆவியை கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் தானாக தன் ஜீவனை விட்டார். எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். கல்வாரியிலே நம்முடைய மீட்பை தன்னுடைய இரத்தத்தினால் மீட்டு கொண்டபடியால், முடித்தபடியால் பிறகு அவருடைய ஜீவனை விட்டார். He finished the work of redemption on the cross and then he gave up the ghost. Right. Now, we as believers, this is what is more important for us. So much God has taken time and effort to teach the Old Testament people, the children of Israel, about the blood, its efficacy, its intricacy, how it works through faith in the life of a believer, all that. How much more we, the New Testament believers, must understand and take the blood and apply it in our lives for a total victorious living in Christ. அதனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய இரத்தத்தை குறித்த அந்த சத்தியத்தை நாம் எவ்வளவாக ஏற்றுக்கொண்டு நாம் ஜீவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே அவருடைய பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலருக்கு தேவன் எவ்வளோ காலங்களாக அவருக்கு இந்த பாடத்தை இரத்தத்தின் மூலமாக வருகிற மீட்பை குறித்து சொல்லிக் கொடுப்பார் என்றால், நாம் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் நமக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தியிருக்க அதை முழுமையாக அறிந்து புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவது எவ்வளவு முக்கியமானது. The blood of Jesus Christ, we must know, first of all, is not like another human being's blood. We are all sinners. As I said earlier, Adam and Eve, they are our first parents. Right. நான் ஏற்கனவே சொன்னது போல், ஆதாம் ஏவாள் நம்முடைய முற்பிதாக்கள். அவர்கள் மூலமாக தான் சகல மனித குலமும் வந்தது.
அதனால் அவர்கள் பாவம் நமக்குள்ளாக இருக்கிறது பாவத்தன்மை. The sinful nature is hereditary. It's passed on to every human being, including us. நமக்கும் அவர்கள் செய்த அந்த மீறுதலின் மூலமாக அந்த பாவமானது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய இரத்தத்திலையும் ஓடுகிறது. So God's word is, that's why it declares the universal sinfulness. All have sinned and come short of the glory of God. There is none righteous, no, none, one. அதனால் தான் நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகணும், நீதிமான் ஒருவனும் இல்லை என்று தேவனுடைய வார்த்தை நம்மளை குறித்து நியாயம் கூறுகிறது. இட்ஸ் காட்ஸ் வேர்ட் declaring about our sin. But there's only one exception among the whole humanity, right from Adam till Antichrist. Only one person stands out, a perfect man, and yet separately as the sinless man, the Lord Jesus Christ. He was a historical person. சரித்திரபூர்வமாக இந்த பூமியிலே வாழ்ந்த ஒரு மனிதன். He had a definite birth. He grew. He lived. He was hungry. He thirsted. All the passions that we go through, he had gone through. He was tempted at all points, like as we are, yet without sin. There was no sin in his birth. There was no sin in his life. That's why he was able to say to his accusers, which of you can convince me there is sin in me? Not a single voice. The demons cried out, we know who you are. You are the Holy One. Not only sinless, but he was holy person. There is no holiness. There is no one holiness. When God's word declares us all as sinners, there itself we are lost our holiness. There is nothing there. There is nothing good or worthy in us. Jesus was absolutely sinless in thought, word, deed. Right. Pilate said, I find no fault in this man. Herod, he judged Jesus. He couldn't find any fault. He sent Jesus back to Pilate. His accusers were not able to accuse him of anything, though they brought false charges. He was absolutely sinless. He said, the prince of this world comes to find something in me, and he finds nothing in me. Not only he defeated the devil in the temptation at the beginning of his ministry, overcame all the temptations the tempter brought, but also he was tempted at all points, like as we are, and yet without sin. Finally, just before the cross, like they would examine the lamb to be slain, whether it has any spots or wrinkles or anything, so the devil came to examine him. Jesus said, the prince of this world comes and he finds no fault in me, the perfect, faultless, sinless, holy Lamb of God. His blood was sinless. In the day God created Adam and Eve, their blood was also sinless. ஆதாம் ஏவாளை தேவன் சிருஷ்டித்த நாளிலே தேவனால் நேரடியாக சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருந்தபடியால் அவர்களுக்குள்ளாக பாவம் என்பது இல்லாமல் இருந்தது. That's why they were able to commune with God. பாவம் என்பது இல்லாமல் இருந்தது. ஆனால் அவர்கள் பரிசுத்தமாகவில்லை. But they were not, their blood was sinless at that time, but they were not holy. There's only one holy, the Lord. ஒருத்தர் மட்டுமே பரிசுத்தர், கர்த்தர். So Jesus' blood was sinless and also holy. Thirdly, Jesus' blood was not animals, was not just human being. His blood was divine blood, God's blood. He was God himself. Look at what Apostle Paul said to the Ephesian elders, Acts 20:28. Take heed therefore unto yourselves, unto all the flock over which the Holy Ghost has made you overseers,
to feed the church of God which he had purchased with his own blood. It's a beautiful verse. We must know this by heart. Acts 20:28. Take heed therefore unto yourself and to all the flock of God over which the Holy Ghost has made you overseers, that's elders, that's bishops, right? Bishop, elder, overseer, they are all synonymous, one word, one meaning. To feed the church of God which he had purchased with his own blood. So the church of the Lord Jesus Christ, the church of the living God, was purchased on the cross of Calvary with God's own blood. ஆகையால் அப்போஸ்தலர் 20:28 உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். பவுல் அப்போஸ்தலர் எபேசியில் இருந்த மூப்பர்கள் சொல்லலாம், இங்கே கண்காணிகள்னு சொல்லப்பட்டிருக்கு தமிழில், ஓவர்சியர்ஸ் அல்லது எல்டர்ஸ், மூப்பர்கள்னு சொல்லலாம், எல்லாம் ஒன்று தான். தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே, think about that. I can meditate the whole day on that. God purchased his church with his own blood. It was what a purchase it was, what a transaction that took place on the cross of Calvary. கல்வாரியிலே எப்பேற்பட்ட காரியம் நடந்தது. அவருடைய இரத்தத்தால் தனக்கென்று சம்பாதித்து கொண்டார். It's a church that God purchased to himself. He is the owner of the whole universe. He is the creator of all being. Right? And he will cast the unrighteous, all that into the lake of fire, the devil and his agents, all into the lake of fire. But such a God, he has purchased to himself a property, a possession for all eternity, the church of the living God. How would he do that? Only through the blood of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால காலாகாலத்தில் நித்தியமாக தனக்கென்று சொந்தம் பாராட்டக்கூடிய ஒரு சபையை அவர் தனக்கென்று சம்பாதித்து கொண்டார் கல்வாரியிலே கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தினால. So think about Jesus' blood, sinless, holy and divine. What power then is there? What glory is there? What a sanctifying power is there in the blood of Jesus Christ? அதனால் அவருடைய இரத்தத்தில் இருக்கிற அந்த காரியத்தை, மேன்மையை நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த இரத்தம், பாவமில்லாத இரத்தம், தெய்வீக இரத்தம், தேவனுடைய இரத்தமாக இருக்கிறது. That's why in the New Testament also to the church, the apostolic injunction came. All the apostles, the council of apostles in Jerusalem, as we read in Acts 15, after when they saw the Gentiles were saved and brought into the church, they gave the injunction as to what the Gentiles should do. They need not go for circumcision. They should not keep the Mosaic law. It was all a burden even for the Jews, even for the Israelites. So the Gentiles were completely set free from all that. And the only thing that they said was, the apostles and elders, your brothers to the Gentile believers in Antioch, Syria, Cilicia, greetings. It seemed good to the Holy Spirit and to us not to burden you with anything beyond the following requirements. You are to abstain from food sacrificed to idols, from blood, from the meat of strangled animals, and from sexual immorality. You will do well to avoid these things. Farewell. இவர்கள் கையில் அவர்கள் எழுதி கொடுத்த நிருபமானது, அப்போஸ்தலரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோகியாவிலும் சீரியாவிலும் சிலிசியாவிலும் இருக்கும் புறஜாதியார் ஆகிய சகோதரருக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதிய நிருபம் என்னவென்றால், அந்தப்படியே யூதாவையும் சீலாவையும் அனுப்பியிருக்கிறோம். அவர்களும் இவைகளை உங்களுக்கு வாய்மொழியாக அறிவிப்பார்கள். எவையெனில், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. So, very clear injunction to the Gentile churches. Praise God, Jesus did not die
as the Lamb of God for the Jews, for the children of Israel. He died to atone for the sin of the whole world. Whether one believes or not, sin is put away by the death of Jesus Christ. Right? The sinner won't be put away unless he believes and receives forgiveness of sins from the Lord Jesus Christ. There is a wrong teaching going on. Because sin is atoned for, it's all the grace of God. Continue to do as much sin as you like. The midst of eternal lake of fire is reserved for such people. Paul, writing to Romans, is saying, shall we continue in sin? God forbid, he says. Right? How can we that are set free from sin, how can we continue in sin any longer? These people, the hottest place in hell is reserved for such people who corrupt the word of God and send so many innocent souls to the lake of fire. Right? But here, he put away sin. And so we need to understand that and put away sin by allowing the one who died for us to be our Lord and Savior, the living Lord. Right? Sin shall not have dominion over you. You are not under the law, but you are under the grace of God. Right? விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களுக்கு விலகி இருக்க வேண்டும் புறஜாதியார். There is a teaching behind that. They are not really offering anything to the idol. Who is behind idolatry is Satan. So what is offered to the idols is Satan is behind that. So we should not be partakers of that which is sacrificed to the idols, demonic powers, and to the true and the living God. விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களுக்கு இரத்தத்திற்கும், what God said in Leviticus 17 is applicable, they are saying, to the New Testament Gentile believers also. லேபியராகும் 17வது அதிகாரத்தில் இஸ்ரவேலருக்கும் மற்றவர்களுக்கும் என்று அழுத்தம் திருத்தமாக உங்கள் மத்தியிலே இருக்கிற மற்றவர்களுக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது புறஜாதியாரையா நம்மையும் குறிக்கும். இரத்தத்திற்கு நாம் விலகி இருக்க வேண்டும். அதாவது ரத்தம் புசிப்பதற்கு எந்த யாரும் ரத்தம் புசிக்கிற யாரும் அவன் ஜீவனோடு இருக்க முடியாது, நான் சும்மா விட மாட்டேன் ஆண்டவர் சொல்கிறார். அதனால் ரத்தத்திற்கு நாம் விலகி இருக்க வேண்டும். ஸோ when we buy meat, mutton or chicken and all that, of course it's sold there in the meat shop also. Blood, it's common. But no believer should ever partake the blood in any form. எந்த விசுவாசியும், புதிய ஏற்பாட்டு விசுவாசியும் இரத்தத்தை எந்த விதத்திலும் புசிக்கலாகாது. You can't cook and you can't do this, do that and all that and take. No. There are tribes in Africa, Maasai tribe and other tribes, deep poverty. They drink the blood. I don't know what would happen on the day of judgment for them. But God's word is very clear. You shall drink, you shall eat no manner of blood. Right? I will cut off that soul, God says. இரத்தத்திற்கு நெருக்குண்டு செத்ததிற்கும். Sometimes, the people have the habit of twisting or choking the animal so that the blood would stay on in the body and the meat would taste better. Again, absolutely wrong. That's what it means here. நெருக்குண்டு செத்ததற்கு என்பதற்கு. Right? To things strangled. Some have the habit of strangling the animal, whether it is chicken or goat or whatever, to strangle so that the blood stays on in the body. And that is equivalent to eating the blood. சமமாக இருக்கிறது. ரத்தத்தை அதுக்குள்ளே இருக்கிறதுனால ரத்தத்தை புசிக்கிறதாக. அதனால் இவைகளிலிருந்து நீங்கள் உங்களை விலக்கி காத்துக்கொள்வது நலமாயிருக்கும், சுகமாயிருப்பீர்களாக என்று எழுதினார். But the blood of Jesus Christ, God's Son, like the children of Israel are told on the eve of their deliverance from Egypt, on the eve of our deliverance from this corrupt world, from the sinful world, when we are waiting for the coming of the Lord Jesus Christ, our great redemption is going to be complete. We need to, they slew the lamb
they took the blood and applied upon the lintel and doorposts of their house. We are the household of God. நாம் தேவனுடைய வீடாக இருக்கிறோம். அதனால் அந்த நாளிலே எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை அவளுடைய வாசல் கால்களிலே போட்டது போல நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்முடைய சரீரம் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியால் the blood of Jesus Christ, God's Son, must be applied in the doorposts of our house, of our heart. விசுவாசத்தினால அவருடைய இரத்தத்தை நாம் நம்முடைய உள்ளத்தில் வைத்து அதில் இருக்கிற மகிமை, அதில் இருக்கிற வல்லமையில் நாம் ஜீவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். We must keep meditate upon the blood, the efficacious blood of the Lord Jesus Christ. We must take it and apply it in our heart and our lives, right? The glorious effects of the blood of Christ in a believer's life. The New Testament is full of the blood of Christ. Not only the Old Testament, God said about all the sacrifices. In every inspired New Testament writing, there is reference to the blood of Jesus Christ. Hallelujah. பழைய ஏற்பாட்டில் ரத்தம் சிந்துதலை குறித்து ஆண்டவர் எல்லா புஸ்தகங்களிலும் இருக்கிறது போல புதிய ஏற்பாட்டிலையும் ஒவ்வொரு புஸ்தகத்திலையும் மத்தேயு ஆரம்பித்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு புஸ்தகத்திலையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வரக்கூடிய பலனை, அதனுடைய ரத்தத்தினுடைய மகிமையை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். Hebrews 12 verse 22 says, "You are not come unto a mountain that was burning with fire and all that, but you are come unto Mount Zion, unto the city of the living God, the heavenly Jerusalem, numerable company of angels, general assembly and church of the firstborn, which are written in heaven, unto God, the judge of all." You are come to God. He is the judge of all, unto the spirits of justified men made perfect. And to Jesus himself, hallelujah, he not only died, he is risen again, he is alive, he is at the right hand of God. And to Jesus, the mediator of the new covenant, and to his blood, to the blood of sprinkling that speaks better things than that of Abel. So the blood of Jesus, his life is there, his life poured out for us. He is speaking better things. The blood of Jesus is speaking better things than that of Abel. Abel's blood was crying to God for vengeance. God said, when the day that Cain killed, "Where is your brother? His blood is crying to me for vengeance. I should kill you." Innocent man, the first person. You became the first murderer of your own brother. I have to avenge. He is calling out for vengeance. But here Jesus, "Father, forgive them, for they know not what they do." Yet we must understand that he did not pray this prayer for everybody to be forgiven as we think. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று இயேசு சொன்னது எல்லோருக்கும் பொருந்தும் என்று நினைத்து விடக்கூடாது. சகஜமாக அப்படி தான் நினைப்போம். தப்பு. He said to the governor Pilate, "You have no power over me except it were given from above. Therefore, he who delivered me to you, he has the greater sin." Right? உனக்கு என் மேல் பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் எந்த அதிகாரமும் கிடையாது என்று சொன்னார் இயேசு பிலாத்துவை பார்த்து. அதனால் என்னை உன்னிடத்தில் காட்டி கொடுத்தவன் உன்னை காட்டிலும் அதிக பழி பாவம் உள்ளவனாக இருக்கிறான் என்று சொன்னார். Right. So here Jesus prayed, "Forgive them, for they know not what they do." Whom did he mean? I leave it to you to find out for yourself from the scripture. We can't get a wrong picture of God. We can't get a wrong picture. That will be our own damnation. Right? So we must be very clear in the things of God. தேவனுடைய காரியங்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், சரியாக அறிந்து கொள்ள வேண்டும், சரியாக கடைபிடிக்க வேண்டும். தவறாக தப்பெண்ணம் கொண்டிருந்தால் அது நமக்கே ஆபத்தாக இருக்கும். Here we find we are come to the New Testament saints are called to Jesus and to his blood speaking better things
than that available. He is not calling out for vengeance, but he is calling out for reconciliation. He is calling out, presenting us as the one redeemed with the blood of the Lamb. அதனால் அவருடைய இரத்தத்தால் மீட்டுக்கொள்ளப்பட்ட அவருக்கு பிரியமானவர்களாக நம்மை தேவனிடத்தில் சேர்க்கிறார். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். And the next, Jesus' blood, what it does to the believer. Romans 5, much more than being now justified by his blood. Verse 9, we shall be saved from wrath through him. ரோமர் 5:9, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. Justified by his blood. His blood doesn't condemn us as sinners. Because we come to him, we understand he is the Holy One, he is the sinless one, he is God incarnate dying for us. We understand his love, we understand what we are, how sinful we are. We ask for forgiveness. We are justified through his blood. Right? This justification is a legal word. Right? That will happen only in a court of law. நீதிமான்களாக்கப்படுகிறது என்ற வார்த்தை வழக்கமாக சட்டதிட்டங்கள் மூலமாக கோர்ட்டுகளில் சொல்லப்படுகிற காரியம். The one to say he is innocent or guilty, that pronouncement is done by the judge. ஒரு நீதிபதி தான் இவன் குற்றவாளியா இல்லை நிரபராதியா என்று தீர்மானம் செய்கிறவர். தேவனாகிய கர்த்தர் நம்மை நீதிமான்களாக்கப்பட்டு ஆக்கியிருக்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே. Because Jesus shed his precious blood for me, God the judge has justified me as having not sinned, just as if I had not sinned. நான் பாவம் செய்யாதவனைப் போல குற்றமில்லாதவனாக என்னை அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால நீதிமானாக ஆக்கியிருக்கிறார் பரிசுத்த தேவன். We should never say, I am not this, I am not that. No. Should never allow the devil to bring in guilty feelings. Right? அதனால் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, நம்மை நாமே குற்றவாளியாக நினைத்து கொள்ளக்கூடாது. தேவன் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன்படி ஜீவிக்க வேண்டும். Here we are justified. Not only we have come to the blood that speaks better things on our behalf, hallelujah, at the right hand of God. தேவனுடைய வலது பாரசத்தில் நமக்காக வேண்டுதல் செய்கிற இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தை கொண்டு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். The devil is pictured as standing before God and accusing day and night against the believers. He is called the accuser of the brethren. சகோதரர் எல்லோருக்கும் விரோதமாக குற்றம் சுமத்துகிறவன் இரவும் பகலும் குற்றம் சுமத்துகிறான். He is working 24/7. பட் அவனுடைய குற்றம் சுமத்துதெல்லாம் ஒன்றும் நம்ம மேலே பலிக்காதபடி நமக்காக இடைவிடாமல் பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தை கொண்டு இவர்களுக்காக நான் சிந்தின இரத்தம் என்று நமக்காக பரிந்து பேசுகிறார். Praise God. We must keep that blood in our hearts so that the accusations of the enemy can never penetrate or attack us. இந்த இரத்தத்தை நம்முடைய உள்ளத்தில் வைத்திருந்தோம் என்றால், இந்த வசனத்தை நம்முடைய உள்ளத்தில் வைத்திருந்தோம் என்றால், பிசாசானவன் நமக்கு எதிராக வருகிற அக்னி அஸ்திரங்கள்லாம் ஒன்றும் பலிக்காமல் போகும். Justified by his blood. அவருடைய இரத்தத்தால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். Revelation 5 verse 9, they sang a new song saying, thou art worthy to take the book and to open the seals thereof, for thou wast slain and hast redeemed us to God by thy blood. Redeemed us to God by thy blood out of every kindred, out of tongue,
own people and the nation. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலுமிருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. Hallelujah. What a great salvation. What a great salvation. It's the picture of the angelic beings worshipping God in heaven. Revelation 4 and 5 chapters gives us a picture of how heaven is a place of worship by God in all his might and majesty, right? And it says here, redeemed us to God by thy blood out of every kindred, right? உம்முடைய இரத்தத்தால மீட்டுக்கொண்டு. We have the redemption. What is the meaning of that word redemption? It has the picture of an innocent bird, right? Caged inside. ஒரு பறவையானது ஒன்று செய்யாத குற்றமில்லா ஒரு பறவையானது ஒரு எப்படி கூண்டுக்குள்ளாக அடைக்கப்பட்டு இருக்கிறதோ அதுபோல நம்முடைய ஆத்மா, ரைட்? The one who comes, he pays the price and then he buys that and he sets it free, gives the bird the strength to fly out into liberty as it was originally intended to fly. அடைக்கப்பட்ட அந்த பறவையை ஒருவன் வாங்கி அதை விலை கிரயமாக தன்னுடையதாக்கி கொண்டு அதை சுயாதீனமாக போகும்படியாக சுதந்திரத்தை கொடுத்து விட்டுவிடுகிறது. அதற்கேற்ற பலனையும் சக்தியும் கொடுக்கிறது. That is the underlying meaning of this word redemption. To pay the price, to buy out of the slave market of sin. Jesus never paid the price to the devil. Devil is an intruder, he's a usurper. He doesn't own anything. The only thing, the rightful place for him is the eternal lake of fire. பிசாசுக்கு எந்த கனத்தையும் மகிமையும் கொடுத்து விடாதீர்கள். அவனுக்கு உரியதெல்லாம் நித்திய அக்கினி. Jesus says very beautifully in Matthew 25, depart from me, you cursed, into everlasting fire prepared for the devil and his demons and his angels. மத்தேயு 25 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாக சொல்கிறார், என்னை விட்டு அகன்று போங்கள் அக்கிரமக்காரரே, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே. Everlasting fire. That's the only place that he deserves. That's all his inheritance. That's all his property. And he is not going to be lording over others. He is not going to tell all the people, all the souls that are lost there in hell, I am your God, I am your God. No, no, no. They are going to mock at him. Are you also weak like us? Are you also come down? I'm not saying all this. Here is the word of God. It's all there in God's word, what I'm saying. நான் சொல்லுகிற எல்லாம் நானாக சொல்லலை. பிசாசு அக்னியில் வாடும்பொழுது மற்றவர்கள் மேலே நாம் நினைக்கிறது போல அடித்து கிடித்து நரகத்தில் செய்கிறோம்ல, தவறான எண்ணங்கள். நீயும் எங்களை போல பலவீனரானீரோ, உன்னுடைய வல்லமையும் போயிடுச்சோ என்று சொல்லி அவனையே கேலி செய்வார்கள் மற்ற அந்த அக்னியில் இருக்கிறவர்கள். இது வேதத்தில் இருக்கிறது, நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். சர்ச் த ஸ்கிரிப்சர் அண்ட் ஃபைண்ட் அவுட் ஃபார் யுவர் செல்ஃப். We have a wrong idea of the devil, right? That's Jesus did not pay his price to the devil. Who is he? Right? Devil was condemned on the cross, defeated on the cross, destroyed on the cross. For this cause was the Son of God manifested, that he might destroy the works of the devil. இதற்காகவே தேவகுமாரன் வெளிப்பட்டார், பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகவே. Hebrews 2 he says, அவனை தன்னுடைய மரணத்தினால மரணத்துக்கு அதிபதியான அவனை அழிக்கும்படியாக, to destroy the one who had the power over death through his death. Right? So we can't think small of our Savior and think big of the devil. Absolutely wrong. Upside down. Jesus never paid the price to the devil.
There is only one God, there is only one judge, the supreme, sovereign, eternal, forever and forever, God bless forever. ஒரே ஒரு தேவன் தான். அவரே சர்வலோகத்துக்கும் நியாயாதிபதி. தேவ தூதர்கள்லாம் நடுங்குகிறார்கள். கேருபீன்கள் சேராபீன்கள் அவரை வாழ்த்தி வணங்குகிறார்கள். மண்ணிலிருந்து நம்மை உருவாக்கினார். அவருக்கு நாம் நித்தியத்தில் ஊழியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாள் நெருங்கி வருகிறது. இயேசு கிறிஸ்து நாளைக்கோ இன்றைக்கோ இருக்கிறார். சரியானபடி வேத வார்த்தைகளை எடுத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து பிசாசுக்கென்று தன்னுடைய இரத்தத்தை சிந்தவில்லை, தன்னை பழுதற்ற பலியாக தேவனுக்கு செலுத்தினார். ஹல்லேலூயா. Because our sin was against God. The devil made us sin. He tricked the man. மனுஷனை விழ செய்தது பிசாசு. ரைட்? பாவத்தில் மனுஷன் விழுந்தானே தவிர பிசாசுக்கு பாவத்தினால் அடிமையாக இருக்கிறானே தவிர பாவத்திலிருந்து விடுதலை பெற பிசாசுக்கு தேவன் இயேசு கிறிஸ்து கிரையா செலுத்த வேண்டியதில்லை. நம்முடைய விடுதலைக்கு பிதாவிற்கு தன்னை அர்ப்பணித்தார். He offered himself without spot to God. That verse is there. We'll come to that later. So, எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு, what a heart, just not to give us deliverance, redemption, but to redeem us to God. That is the beauty there, right? And has redeemed us to God by thy blood. நாம் யாருக்கு சொந்தம்? To whom we belong? Whose property are we? Hallelujah, we are God's property. தேவனுக்கே நாம் சொந்தமாக இருக்கிறோம். அவருடைய சொத்து, அவருடைய நித்திய மீட்பை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். எங்களை தேவனுக்கு என்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. Then we come to Revelation again, verses 5 and 6. Unto him that loved us, washed us from our sins in his own blood, and hath made us kings and priests unto God his Father. He has redeemed us to God, and also he has given us a placement before God, a ministry before God. நம்மை தேவனுக்கென்று மீட்டவர் அவருடைய இரத்தத்தால். அதே இரத்தத்தால் நம்மளை அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக, அவருக்கு முன்பாக நிற்கும்படியாக, அவருக்கு பணிவிடை செய்யும்படியாகவும் அவருடைய இரத்தத்தினால் கொடுத்திருக்கிறார், இடத்தை கொடுத்திருக்கிறார். Unto him that loved us, washed us from our sins in his own blood. அவருடைய இரத்தத்தால் கழுவப்படுகிற பாக்கியம். Have you been to Jesus for the cleansing blood, cleansing power? Be washed in the blood of the Lamb. Hallelujah. What purity. What purity the soul gets through the blood of Jesus Christ. And has also made us kings and priests unto God. We are not slaves. We are not slaves. We were slaves to Satan. We were slaves to the world. We were slaves to sin. But praise God for the wonderful deliverance he has given us. We are the servants. We are servants to God. We are the kings and priests in his kingdom. அவருடைய ராஜ்யத்தில் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக. What a high privilege. The priest and the king. Twofold office we have. Because he is the king of kings, we his children are the kings. Because he is the great high priest, we are the priests. அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார், மகா பெரிய பிரதான ஆசாரியன், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி. ஆதலால் நம்மை ஆசாரியர்களாக ஆக்கியிருக்கிறார். அவரே ராஜாதி ராஜா, ஆதலால் அவருடைய பிள்ளைகளாக நம்மை ராஜாக்களாக ஆக்கியிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால கழுவி அப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். He has washed us. இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஆமேன். 1 John chapter 1 verse 7. If we walk in the light as he is in the light, we have fellowship one with another, and the blood of Jesus Christ, his Son, cleanses us from all sin. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம்.
அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். Hallelujah. The blood of Jesus Christ, God's Son, cleanses us from all sin. There is the defilement which is common. Because we walk in the streets where there is uncleanness, where there is dirt, before we come in, we need to wash our hands and our feet. தெருவில் அசுத்தம் அவைகள்லாம் இருக்கிறபடியால், கிருமிகள்லாம் இருக்கிறபடியால் வீட்டிற்குள்ளாக வரும்பொழுது நாம் கைகளையும் கால்களையும் கழுவி சுத்தம் பண்ண வேண்டியது அவசியம். So also in our earthly life, there are so many ways in which we can be defiled. Right? So that's what Jesus said when he instituted the Lord's Supper. கர்த்தருடைய பந்தியை அவர் ஏற்படுத்தும் போது அவருடைய சீஷர்களிடத்தில் இதுதான் சொன்னார். He began to wash the feet of the disciples. Right? And he spoke about the fellowship. He demonstrated. And then Peter said, Lord, you shall never wash my feet. Jesus said, if I don't wash you, you can't have part with me. Hallelujah. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். He himself washes. The blood of Jesus Christ cleanses us from all sin. You can't separate the blood of Christ from Christ. இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அவருடைய இரத்தத்தை பிரிக்க முடியாது. நான் உன்னை கழுவாவிட்டால் நீ என்னோடு பங்கில்லைன்னு பேதுருவிடத்தில் சொன்னார். Then Peter said, Lord, not only my feet, even my hands and my head. Right? Jesus said, he that is washed needeth not except his hands and his feet, but is clean. நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் சில சின்ன சின்ன காரியங்கள் இங்கேயும் அங்கும் நம்மை டிஃபைல் பண்ணக்கூடியதாக, அழுக்கு செய்யக்கூடியதாக இருக்கலாம். அந்த உலகத்தில் நம்ம ஜீவிக்கிறதுனால தெரிந்து செய்கிற பாவம் இல்லை. ரைட்? ஆனால் அவைகளிலிருந்தும் நம்மை சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். But the blood of Jesus Christ, God's Son, cleanses us even from all these sins that are there. Peter says, you were not redeemed with the silver and gold, but you were redeemed with the precious blood of Christ, as of a lamb without blemish, without spot. 1 Peter 1:18-19. 1 பேதுரு 1:18-19. அழிவுள்ள வஸ்துகளால், வெள்ளியினாலும் பொன்னினாலும் நம்ம மீட்கப்படலை. நம்முடைய மீட்பு குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. Is there a value for the blood of Jesus Christ? To understand the value, you have to take the question of Jesus. இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்வியை நாம் எடுத்து அதன் மூலமாக அவருடைய இரத்தத்தினுடைய மேன்மையை அறிந்து கொள்ளலாம். Jesus said, what does it profit a man, one man, if he loses the whole, gains the whole world and loses his own soul? ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் என்ன லாபம்? Think about that. Think practically. If a man gains the whole world, all the riches in the world is his, but he is not saved, he doesn't know the blood of Jesus Christ, he is not washed, he is not redeemed, what else? What is the profit? The world is gone, he is also gone into eternal lake of fire. ஒரு இந்த உலகத்தை முழுவதையும் இருக்கிற இப்போ நடக்கிற காரியம் அதுதானே. எல்லாத்தையும் சம்பாதித்தாலும், that's what is happening, that's what the world is going. Depopulate the earth, and then one man gains the whole world but loses finally his own soul. Right? அவனுடைய ஆத்மாவையும் எழுதினால் அதனால் அவனுக்கு என்ன லாபம்? ஒன்றுமே இல்லை. But here Jesus, he sheds his precious blood and redeems. That means you can imagine the power and the extent of the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினுடைய வல்லமையும் மேன்மையும்
நினைக்கலாம். ஒரு ஆத்மா இல்லை. As many as believed in him, to them he gives power to become the children of God. அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் அனைவரும் கெட்டு போகாதபடி தேவனுடைய புத்திரராகும் அதிகாரத்தை கொடுக்கிறார். அவருடைய இரத்தத்தால் கழுவுகிறார். ஒரு ஆத்மாவனுடைய விலையே அப்படி இருந்தால் எத்தனை ஆத்மாக்களை பரலோகத்துக்கு கொண்டு வருகிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. எல்லா ஜாதிகளில் இருந்தோம், எல்லா பாஷைக்காரர்கள் மத்தியில் இருந்தோம். உலகம் முழுவதும் 2000 வருஷமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு எவ்வளவு கோடி 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 கணக்கான ஆத்மாக்கள் பரலோகத்தில் வந்து சேரும்படியாக அவருடைய இரத்தத்தால் மீட்பை உண்டு பண்ணுகிறார். Billions and billions of people, as the gospel is proclaimed for 2000 years to all people of different languages, of different culture, different countries, all that believe on the Lord, redeemed by the blood. Oh, what a glory it is! All through the blood, the precious, precious blood of Jesus Christ. So precious. If one soul is so precious, how much more the blood of Jesus Christ that brings salvation, redemption to all humanity is precious. The beautiful words we must by heart. Hebrews chapter 9. Chapter 9 verse 12. In fact, from 11 onwards we must start. For if the blood of bulls and goats and the ashes of heifers sprinkling the unclean sanctifies to the purifying of the flesh, how much more shall the blood of Christ, who through eternal Spirit offered himself without spot to God, purge your conscience from dead works to serve the living God. எபிரேயர் 9:12 வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். Not through the blood of goats and calves, but by his own blood he entered in once into the holy place, that is God's presence, having obtained eternal redemption for us. He obtained our eternal redemption by shedding of his blood on the cross itself. Right? நம்முடைய நித்திய மீட்பை இங்கே சம்பாதித்தார் அவருடைய இரத்தத்தினால சிலுவையில். That's why he cried, "It is finished." Tetelestai. The transaction was over on the cross itself. So that's why the writer to the Hebrews says in 9:12, right? Having obtained eternal redemption for us, and that redemption that he brought for us through his blood was not just for time and for season, eternal redemption. நித்திய காலமாக நமக்கு மீட்பு. Hallelujah. ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தம் உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். The heart with the blood of Christ cleansed, right? This gives us a boldness to serve the living God more than the angels, more than the seraphim and all that. But we are called to serve the Lord here upon this earth now and all through eternity. His servants shall serve him. They shall see his face. Hallelujah. And they shall reign forever and forever. அவருடைய ஊழியக்காரர்கள் அவரை தரிசிப்பார்கள், அவர் சேவிப்பார்கள் என்று சொல்லி நித்திய காலமாக நாம் சேவிக்கும்படியாக அவர் நமக்கு இரத்தத்தினால மீட்பை உண்டு பண்ணினார். காலத்தில் மட்டுமல்ல, நித்தியத்திலும் அவருக்கு நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை, clear conscience to serve the living God. Hallelujah. Right? செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். Then we have in Colossians 1:20, in having made peace
through the blood of his cross, by him to reconcile all things unto himself. By him, I say, whether they be things in earth or things in heaven. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. See the eternal redemption he wrought, says God's word, we saw just now. நித்திய மீட்பை ரத்தத்தினால் உண்டு பண்ணினார்னு பார்த்தோம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட் நித்திய மீட்பு? நமக்கு நித்தியமாக மீட்பு மட்டுமல்ல. When Jesus died on the cross, it was to cover the sin of right from Abel, the righteous man, till the last man who would be upon this earth. Right. So it covered the past, the present, and the future. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த ரத்த சிந்தி மீட்பை உண்டு பண்ணும்பொழுது அவருடைய மீட்பு பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள், அவரை விசுவாசித்தவர்கள், ஆபேல் துவங்கி ஆபிரகாம், ஈசாக், எல்லாரையும் சொல்லலாம், அவர்கள் துவங்கி ஈவன் த thief on the cross who repented the last breath, Lord, remember me when you come into your kingdom. Jesus said, today you shall be with me in paradise. Jesus was shedding his blood and redeeming right from, they were all declared justified or righteous because they trusted in the one who was to come. But they were not completely released because the blood, the price was not paid. Right? It was like a check they received, but they had to wait to encash the check. The encashment came when Jesus shed his precious blood on the cross. Right? எப்படி என்றால் அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கப் போகிறார், அவர் தேவாட்டுக்குட்டி வருவார் என்றெல்லாம் விசுவாசித்திருந்தவர்கள் ஆபேல் துவங்கி வரப்போகிற ஆட்டுக்குட்டியை காண்பிக்கும்படியாக தான் ஆபேல் ஒரு நல்ல பலியை கொண்டு வருகிறார். தேவனுக்கு பிரியமான ரத்தம் சிந்துதல். எனக்காக மேசியா வருவார், ரத்தம் சிந்துவார், என் பாவத்தை போக்குவார். ரைட். அவர் நீதிமானாக கருதப்பட்டார். எப்படி என்றால் வரப்போகிற மேசியா வந்து அவர் ரத்தம் சிந்தும் வரைக்கும் அவருடைய ஆத்மாவிற்கு அவருடைய விசுவாசத்தினால நீதிமானாக கருதப்பட்டாரே தவிர நித்திய மீட்பு அவருக்கு எப்படி வருகிறது என்றால் அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாகத்தான் வருகிறது. ஒரு காசோலையை கொடுத்தோம் என்றால் காசோலையில் உள்ள மதிப்பு எவ்வளவோ அவ்வளோ பணம் நம்ம கையில் இருப்பது போல இருக்கும், ஆனால் உண்மையிலேயே இல்லை. அதை வங்கியில் கொடுத்து காசாக மாற்றின பிறகு தான் அதனுடைய முழு விலையும் நம்முடைய பாக்கியத்தையும் அனுபவிக்க முடியும். சேம் வே the Old Testament saints, they all received the promise that they would be justified. They were all counted righteous. But the actual release came when Jesus shed his blood and died on the cross. Right? He shed his blood for them as well as for the present and for the future, who you and I who have to believe after 2000 years. 2000 வருடங்களுக்கு பின்பு அவர் மேலே விசுவாசிக்கிற நமக்கும் அந்த காலத்தில் இருந்தவர்களுக்கும் ஆதியிலிருந்து ஆபேல் கொண்ட பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்குமாக எல்லோருக்கும் அவர் சமாதானத்தை உண்டாக்கி ரெக்கன்சைல்டஸ். பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் அவர்களெல்லாம் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் எல்லாம் அவர்கள் நீதிமான்களாக கருதப்பட்டு அங்கே பரலோகத்தில் வைக்கப்பட்டார்கள். அதான் பரலோகத்தில் உள்ளவைகள்னு சொல்லுவோம். ஆனால் பூலோகத்தில் இருக்கிற விசுவாசிகள் அவர்கள் யாவரையும் சமாதானத்தை தேவனோடு அவர்களை சமாதானத்துக்குள்ளாக தேவனுடைய சமாதானத்துக்குள்ளாக கொண்டு வந்தார்கள். ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்தார் இயேசு கிறிஸ்து அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக. See the blood of Christ, how effectual, how efficacious, how it affected in the lives of so many. Ephesians 1:7, in whom we have redemption through his blood, the forgiveness of sins according to the riches of his grace. எபேசியர் 1, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே 7வது வசனம், இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. What is the meaning of redemption? Redemption would mean just as if we had not sinned. Forgiveness. When God forgives, he completely forgives. Right? And their sins and their iniquities I will remember no more. That is the New Testament. புதிய ஏற்பாடு என்று சொல்லுகிறோம். ரைட். புதிய ஏற்பாடு பைபிளில் சொல்லும்பொழுது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டும் கொண்டது பைபிள்.
பழைய ஏற்பாடுனா பழைய உடன்படிக்கை. ஆதியில் சிருஷ்டியிலேருந்து ஆரம்பித்து இஸ்ரவேலை தெரிந்து கொண்டு அவர்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார் மோசேயின் மூலமாக. God chose the nation of Israel, made a covenant with them as his people. But that covenant, God did not break. They broke. So God said, I have no regard for you when you have no regard for my word. We have to be very careful. பழைய ஏற்பாட்டில் அவர் தெரிந்து கொண்ட அந்த ஜனத்தை அவருக்கு கொடுத்த வார்த்தையெல்லாம் அவர்கள் கடைபிடிக்காத போது, அவர்களோடு செய்த உடன்படிக்கை அவர்கள் மதிக்காத போது, என்னுடைய வார்த்தையை மதிக்காத உங்களை நான் மதிக்கவில்லை என்று தேவன் ஒதுக்கி வைத்தார். So God said, the days come I will make a new covenant. Right? What is the covenant? Right? I will be their God, they shall be my people, and their sins and their iniquities I will remember no more. அவர்களுடைய பாவங்களையும் அநியாயங்களையும் இனி அக்கிரமங்களையும் நினையாமல் இருப்பேன். God didn't say I will forget all their sins and iniquities. அவர்களுடைய அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் நான் மறந்து போவேன் என்று ஆண்டவர் சொல்லலை. நினையாமல் இருப்பேன், என் நினைவுக்கு கொண்டு வருகிறதில்லை. ஏன்? பிகாஸ் அவர் நினைக்கிறதெல்லாம் தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்தை அவருடைய வலது பாசத்தில் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். அவருடைய ரத்தத்தின் மூலமாக தேவ பிதாவினுடைய நோக்கம் எல்லாம், அவருடைய எண்ணம் எல்லாம் அவர் நமக்காக சிந்தின ரத்தத்தின் மேல் இருக்கிறதுனால நம்முடைய பாவங்கள் அநியாயங்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு, the greatest thing that we can receive, the richest wealth we can attain, forgiveness of sins this side of heaven. இந்த பூமியில் வாழும் நாட்களில் பணம் பொன் வெள்ளியெல்லாம் ஒன்றுமே உதவாது. ஆத்ம மீட்பாகிய பாவ மன்னிப்பு. Blessed is the man whose sin is covered, whose transgression is forgiven. எந்த ஆத்மா பாவம் செய்கிற ஆத்மா சாகும்னு சொன்ன வார்த்தையே, எவனுடைய அக்கிரமம் மூடப்பட்டதோ எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். Not the enormous amount of gold and silver and all that lead us away from God, but forgiveness of sins through the blood. பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு அதை பெற்றிருந்தால் பெரிய பாக்கியம், பெரிய பொக்கிஷம் தான். Right? When you go to the grave for some reason or other, look around what things are inscribed on the gravestones. Right? கல்லறைக்கு போகும்போது பல்வேறு கல்லறைகளில் அந்த கல்லுகளில் என்னென்னலாம் எழுதியிருக்கிறது, என்னென்ன வார்த்தையெல்லாம் எழுதியிருக்கிறதுன்றது பார்ப்போம். There was one gravestone that was remarkable. It had the inscription, just that one word, forgiven. மன்னிக்கப்பட்டேன் என்ற வார்த்தையில் மட்டும் ஒரு கல்லறையில் இருந்தது. அந்த ஆத்மாவுக்கு எப்பேற்பட்ட ஒரு அனுபவம் இருந்திருக்கும், எப்பேற்பட்ட பாக்கியம், எப்பேற்பட்ட பொக்கிஷம். ரைட்? அவருடைய இரத்தத்தால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு. We sing that hymn, isn't it? I need no other argument, I need no other plea. It is enough that Jesus died and that he died for me. Right? His oath, his covenant and his blood. Hallelujah. அவருடைய இரத்தத்தால் வருகிற மீட்பை குறித்த சங்கீதம். அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு, the greatest riches we get this side of heaven while we are upon this earth, the forgiveness of sins through the blood. Ephesians 2:13, now in Christ Jesus, ye who sometimes were far off are made nigh by the blood of Christ. முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். How far we were away from God before we came to Christ. Right? How deep was the sin that separated us. எவ்வளவு ஆழமாக தேவனை விட்டு நம்மை பிரித்தது நம்முடைய பாவம். தூரமாக இருந்தோம். We were far away from God. Right? We were the enemies of God. We were the rebels of God. God's anger was over us every day. Right? But we are the beloved of God. இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். So close to his heart.
we are the beloved of God. We are made very nigh, very so close through the blood of Jesus Christ, close to God, so precious to God. Then we find in Hebrews 13, not only all these riches, but we are a sanctified people, hallelujah, through the blood. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். பரிசுத்தம்ன்றது வேறு எந்த விதத்திலையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் கொடுக்கிறது, ரட்சிப்பும் அவர் கொடுக்கிறது, பரிசுத்தமும் அவர் மூலமாக வருகிறது. பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது. வித்தவுட் சாங்டிஃபிகேஷன், without holiness, no man shall see the Lord. It's something that He imparts to us, right? Hebrews 13, the bodies of those beasts whose blood is brought into the sanctuary by the high priest for sin are burnt without the camp. Wherefore Jesus also, that He might sanctify the people with His own blood, suffered without the gate. I like this verse very much. I know it by heart. That Jesus also, that He might sanctify the people with His own blood, suffered without the gate. He became the sin bearer to sanctify us. Right. எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்களின் நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். Right? This is the reference is to the high priest making the atonement on the day of atonement. One day, only one day in a year, he can go into the holiest of all, come out and bless the people. That day will be the greatest day for the whole nation, a day of jubilation, celebration, when the high priest comes out and blesses people. The people are accepted, are sanctified. Their past sins are all past, right? It has reference to that, right? The high priest coming out and with the blood. Jesus also, that He might sanctify the people with His own blood, He suffered. His body was, He was rejected outside the camp. He was crucified outside the city walls, like the sin offering. But His blood was brought into the holiest of all, not inside the building, into the very presence of God, into the holy place where God is dwelling. Hallelujah. இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக அந்த அந்த பரிசுத்த நாளில் பிரதான ஆசாரியன் செலுத்துகிறது. அந்த பலியானது அதனுடைய இரத்தத்தை எடுத்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தெளிக்கணும், ரைட்? ஆனால் அந்த மிருகமானது பாளையத்துக்கு புறம்பே எரிக்கப்படணும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்தில் பாடுபட்டது நகர வாசலுக்கு எருசலேமுக்கு புறம்பாக வெளியில் கபாலஸ்தலம்ன்ற இடத்துல. ஆனால் அவருடைய ரத்தம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிதாவினுடைய 3வது வானத்தில் இருக்கிற பிதாவினுடைய சிங்காசனத்தில் தெளிக்கப்பட்டதுனால தேவாலயத்தில் இருந்தா திரைச்சில மேலிருந்து கீழாக கிழிந்தது. டு ஷோ தட் இஸ் sacrifice was accepted on our behalf, right? In order to sanctify us, நம்மை சுத்திகரிக்கும்படியாக பரிசுத்தம் செய்யும்படியாக, we are a holy people, we are sanctified people when that blood is applied in our hearts, in our lives, right? Then we find in Revelation 7:14, I said unto him, Sir, thou knowest, and he said to me, a great multitudes of people, thousands and thousands of people during the time of tribulation, உபத்திரவ காலத்தில் ஆயிரமான ஜனங்கள், these are they which came out of great tribulation and have washed their robes and made them white in the blood of the Lamb. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். They preferred not their lives, they wanted the salvation through the blood of Jesus Christ. They believed on Jesus Christ. They counted on the atonement that He made and became white, washed in the blood of the Lamb. Right? அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள், faultless before God. And then they overcame Him by the blood of the Lamb, by the word of their testimony, and they loved not their lives unto the death. The devil was ready to swallow the child, but immediately caught up to God by the Holy Spirit, because these people overcame the
Antichrist and the devil and the false prophet, by the blood of the Lamb, they can't stand. They can't stand the blood of Jesus Christ. Satan crumbles under the blood of Jesus Christ. And they overcame him by the blood of the Lamb. மரணம் நெடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யார? பிசாசை ஜெயித்தார்கள். பிசாசு இந்த ராப்சருக்கு முன்னாடி அவர்களெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தடையாக அவர்களை விழுங்கலாம் என்று காத்திருக்கிறான். வெளிப்படுத்தல் 12. ஆனால் அது பரிசுத்தாவினால் பிறந்த குழந்தை உடனே தேவனுடைய சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. In a moment, that's the power of the Holy Spirit. Twinkling of an eye, change, and then they are caught up to the throne of God. Right? How did they overcome? They overcame him by the blood of the Lamb. By the blood of the Lamb. They overcame the devil. They overcame the Antichrist and the false prophet. They are overcomers. How? Through the blood of the Lamb. Well, remember what God said? How this blood of Jesus Christ, his son, must be applied. He killed for us. We must take the blood now. Nope. If they have stopped, they have only killed the lamb and kept the blood in a vessel. No use. Right? They have to take personally. In their house, they have to put it on the door, the lintel post. ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ரத்தத்தை ஒரு இடத்துல வைத்திருந்தால் பத்தாது. ரத்தத்தை எடுத்து ஆண்டவர் சொன்ன மாதிரி அவளுடைய வீட்டுக்குள்ளாக இருக்கலாம். They stay under the blood. They stay under the protection of the blood. They put it. Where is the doorpost? The doorpost of our heart, of our lives. நம்முடைய இருதயத்தில் அதுதான் வாசல். நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களும் இருதயத்திலிருந்து வருகிறது. Right? Out of the heart of the issues of life, says God's word. So we must keep the blood of Jesus Christ in all its power, in all its glory, as the New Testament reveals. About 12 or 13 different or 14 different power, different efficacies of the blood of Jesus Christ we have seen. Right? We need to personally appropriate by faith, taking the blood of Christ, taking the words as God's word is saying, applying it in our heart, applying in our heart. That's the key to successful living. We are more than conquerors through him that loved us and gave himself, shedding his precious blood for us through the Lord Jesus Christ. To him be the glory. பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருக்கே துதியும் கனவும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாகத்தக்கதாக அவருடைய இரத்தத்தால் கழுவப்படுகிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீர். ஆண்டவரே, நாங்கள் மண்ணிலிருந்து சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் எங்கள் ஆத்மாக்களுக்கு பேர்பட்ட விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலும் மீட்பை கொடுத்து எங்களை கத்தாவை மீட்டெடுத்தீரே. உம்முடைய புத்திரராக பாக்கியத்தை கொடுத்தீர். ஆண்டவரே, அவருடைய இரத்தத்தில் இருக்கிற வெற்றி ஆண்டவரே ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளிலும் எங்களுடைய வெற்றியாக இருந்து உமக்கு மகிமையை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Now may the grace, mercy and peace from God the Father, the Son and the Holy Ghost rest and remain with us now and forevermore. Amen. Amen. God bless you all.